கோதுமை மாவு 1 கப்பு, மைதா 1 கப்பு, ரவை 1/4 கப்பு, ஜீனி 1 கப்பு, இது சோடா உப்பு, மாவு இவ்வளோண்டு மட்டும் போடுங்க. இவ்வளோண்டு மட்டும் போடுங்க. இதுக்கு தேவையான அளவு போதும். இப்போ நம்ம ஒரு பவுலில் கொட்டி மாவு பிசைகிறோம். மாவு நான் பிசைஞ்சிட்டேங்க. பதம் வந்து இப்படி இந்த பதத்தில் வைங்க. இப்படி இருந்தால் போண்டா போடுறது கொஞ்சம் நிமிஷம் ஊற விடுங்க. ரவை போட்டிருக்கோம்லங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா ஊறுனா இப்படி போண்டா போடுறதுக்கு நல்லா இருக்கும். பதம் வந்து இப்படி இருக்கும். இந்த பதங்க, இந்த பதத்துக்கு எடுத்து 20 நிமிஷம் ஊற. சட்டி எடுத்து வைங்க. நல்ல சட்டி காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் காயிட்டுங்க, ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் உளுவோண்டு எடுத்து போட்டு பாருங்க. காஞ்சிருச்சான்னு காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாகவும் போடுங்க. இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சுன்னா எடுத்துருங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிச்சா அப்படி மாவு உள்ள இல்லாம நல்லா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்லேயே வச்சு எடுங்க எல்லாரும்.